அம்மு பாசிட்டிவ் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சென்னையில் ஹெவி ரெயின். ஸோ அதனால தான் இந்த வீக் வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா வைஃபை வந்து ஒர்க் ஆகலை. சரிங்களா, நம்ம வீட்டில் யூபிஎஸ் இருக்குது. அதனால் வைஃபை இருந்தாலும் சிக்னல் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது. நடுவில் வந்து ஹெவி ரெயின், அந்த காற்றெல்லாம் இருக்கிறதுனால லோட் ஆகலை. ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க இந்த வீடியோ கூட உங்களுக்கு நாளைக்கு வருமா நாளை கழிச்சு வருமாங்கிறது எனக்கு தெரியல. முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மழை புயலெல்லாம் நின்னதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சேனலில் எப்பயும் போல் வீடியோஸ் எல்லாம் வரும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு ஸ்கேமு. எப்பயுமே ஏமாறாதீங்க நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். ஆனால் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக பணத்தை, அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயே பணத்தை சுலபமாக ஒருத்தர்கிட்ட 1300 சம்திங், இன்னொருத்தர்கிட்ட வந்து 800 ஏமாற்றிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்கன்னு தெரியல. ஏமாந்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏமாற்றிட்டு போயிட்டு அந்த பழியை வந்து நம்ம மேலே போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை நான் கண்டுபிடிச்சி அதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லா விஷயங்களும் கொடுத்தேன். அதை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இப்படியெல்லாம் வந்து ஸ்கேம் பண்ணி ஏமாற்றி சாப்பிட்றதுக்கு தாராளமாக அவங்க பிச்சை எடுத்து என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து என்ன விஷயங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளே நான் ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி கமெண்ட்டில் வந்து ஹாசிஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் ரீப்ளேயும் பண்ணியிருந்தேன். அவங்க பண்ணது நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் திருப்பி எனக்கு ரீப்ளேயே பண்ணல அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் எதுக்கு நான் எந்த மெசேஜுக்கு உங்களுக்கு நான் ரீப்ளே பண்ணல சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த கமெண்ட்டும் வரல. நெக்ஸ்ட் டே எனக்கு திரும்பவும் ஒரு கமெண்ட் பண்ணுறாங்க. நான் போடுற வீடியோக்கு கீழே எப்பயுமே உங்களுக்கே தெரியும், நான் வீடியோ என்ன போட்டாலும் ஃப்ரீயாக இருக்கும்போது கமெண்ட்ஸ் பார்த்து கமெண்ட்டுக்கு நான் ரீப்ளே பண்ணுவேன். அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும். அப்போ கால் எடுக்க முடியலனா கூட அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணிடுவேன். ஸோ அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கு நெக்ஸ்ட் டே எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன மெசேஜ் பண்ணுறாங்கன்னா, உங்கள் வீடியோவில் நிறையா பேரோட பிஸ்னஸை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்க, தொழில் விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, நீங்கள் தாராளமாக பண்ணலான்னு இன்னொருத்தவங்களுக்கு கேரண்டி கொடுக்குறீங்க, அட்வைஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸை சின்சியராக பண்ணுறீங்களா? உங்ககிட்ட நான் வந்து சாரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன், பேமெண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வரைக்கும் நீங்கள் கால் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க, மெசேஜ் பண்ணால் பார்க்க மாட்டேறீங்க, ஆனால் வீடியோ மட்டும் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு என்னைய வந்து கேட்டிருந்தாங்க நல்லா. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹர்ட் ஆன உடனே நான் என்ன பண்ணேன், நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணேன். அதையும் கீழே நான் அட்டாச் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், எப்போ என்கிட்ட ஆர்டர் பண்ணீங்க, ஆர்டர் டீட்டெயில் எனக்கு அனுப்புங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு இப்போ ஒருத்தர் யாராவது ஆர்டர் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சிங்கிள் பீஸ் வந்து சாரீஸோ இதெல்லாம் கொடுத்து 1 மாதம் ஆகிடுச்சு. நம்ம சேனலை பார்த்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், பல்க் ஸ்டாக் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே கொடுத்த உங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் எடுத்து போட்டுட்ருக்கேன். நடுவில் வந்து போன மாதம் கொஞ்சம் பேர்த்து கொடுத்தேன். இல்லைப்பா நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் சாரீ பிஸ்னஸோட வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணாங்க. அவங்கள கூட நான் வந்து பல்க் ஸ்டாக் எடுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலை ஷேர் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன். அப்படி இருக்கும்போது இவங்க சொன்னது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சாரீக்காக நான் எந்த விதமான பேமெண்ட்டும் வாங்கலை. அப்போ தான் இவங்களோட டீட்டெயில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் எனக்கு வந்து அவங்க 2 வீக்ஸு 3 வீக்ஸுக்கு முன்னாடி தான் சிஸ்டர் நீங்கள் எந்த லொக்கேஷன்னு கேட்டிருந்தாங்க. நான் சென்னைன்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயே நான் ரீப்ளே பண்ணியிருந்தேன். அதையும் நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் எனக்கு இன்றைக்கி அவங்க வாட்ஸ்அப் பண்ண உடனே கமெண்ட் பண்ண உடனே நான் உங்கள்கிட்ட சொன்னது, எனக்கு எந்த விதமான சாரீ ஆர்டரும் நீங்கள் போடலை. இன்னொன்று, நான் உங்கள்கிட்ட பேமெண்ட்டும் வாங்கலை. நான் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், எல்லாமே நான் என்ன பண்ணுவேன், ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு எந்த விதமான விஷயமும் இந்த மாதிரி இஷ்யூ வந்ததே கிடையாது. நீங்கள் ப்ரூஃப் எனக்கு அனுப்புங்க, எந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணீங்க ப்ரூஃப் அனுப்புங்கன்னு கேட்டேன். அதை அனுப்பவே இல்லை. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு தான் கொடுத்தேன், நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திரும்ப நான் கமெண்ட்ஸில் வந்து சேட் பண்ணிகிட்டே இருந்தேன். இல்லைனா நான் உங்கள் மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பேன், இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன் சொல்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது சொல்கிறாங்க, இது உங்கள் நம்பரே இல்லை, வேற ஒரு நம்பருக்கு நான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், என்னோட நம்பருக்கு அனுப்புனா தானே நான் சொல்ல முடியும், வேற ஒரு நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஏன்ட்ட ஏன் கேட்குறீங்க, அது கரெக்டு தானே. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு வாட்ஸ்அப்புக்கு, ஏன்னா என்னோட நம்பரை கொடுத்தேன், என் நம்பரையும் கொடுத்தேன், இதுதான் என்னோட பிஸ்னஸ் நம்பர், இது எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவங்க கால் பண்ணிவிட்டு பேமெண்ட் அனுப்பின அந்த டீட்டெயிலை எனக்கு அனுப்புகிறாங்க. ப்ளஸ் வந்து சிஸ்டர் ஆக்சுவலாக இந்த நம்பருக்கு தான் நான் பேமெண்ட் பண்ணேன்னு அனுப்புகிறாங்க. புரியுதுங்களா? அப்போது அவங்க எனக்கு சேட் பண்ணும்போது ஹிஸ்ட்ரி புதுசாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு முன்ன பின்ன என் நம்பரே அவங்ககிட்ட கிடையாது. நம்பரே அவங்க சேவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து புதுசாக அந்த டீட்டெயிலாம் ஷேர் பண்ணிவிட்டு இவங்களுக்கு தான் நான் அமிச்சேன், இத்தனாம் தேதி அமிச்சேன்னு எனக்கு அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட அமிச்சு 10-15 நாள் ஆச்சுங்க. புரியுதுங்களா? பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என் நம்பரே கிடையாது, ஆனால் அவங்க ஏன் நம்பருன்னு நினச்சிட்டு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நான் என்ன எதுன்னு டீட்டெயில் விசாரிக்கும் போது
லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் நான் வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருந்தேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா தீபா கலெக்ஷன் சொல்லிட்டு நான் ஒரு சாரீ இது கொடுத்துருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கால் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த உங்கள் நம்பருக்கு இந்த மாதிரி பேமெண்ட் வந்திருக்கா, கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து சாரீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்களா, ஏன் டிலே பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இது என்னோட நம்பரும் கிடையாது சிஸ்டர்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது நான் ப்ரமோஷன் பண்ணது ஒரே ஒரு கடை தான், சாரீக்காக ப்ரமோஷன் பண்ணது ஒரே ஒரு கடை தான். அப்போ அவங்களோட குரூப் நம்பரும் அது கிடையாது, அவங்களோட ஜிபே நம்பரும் அது கிடையாது, அவங்க ஹாசிஃபான்கிட்டருந்து அமௌண்ட் வாங்கவும் கிடையாது. அப்போ தான் ஒரு விஷயத்தை நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம்னா, நான் ப்ரமோஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த சிஸ்டருடைய தீபா கலெக்ஷன் சிஸ்டருக்கு சாரீக்காக நிறைய பேர் கிட்டத்தட்ட மோர் தென் 1000 பர்சன்ஸ் அந்த குரூப்பில் போய் ஆட் ஆகிருக்கீங்க. இப்போ வரைக்கும் டெய்லி 100 பேரோ 50 பேரோ குரூப்பில் ஆட் ஆகுறீங்க. அவங்களும் ரெகுலராக, ஏன்னா அவங்க கடை வச்சுருக்கிறவங்க ரெகுலராக அவங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சிட்ருக்குறாங்க, பேமெண்ட் கரெக்டாக எழுதி வச்சு நோட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆர்டர் வந்தால் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிடுவோம், எழுதிட்டு டெலிவரி கொடுத்து டிக் போட்டுப்போம். அந்த மாதிரி அவங்க சிஸ்டர் வந்து ப்ராப்பராக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க மேலே தப்பு இல்லை. எங்கே இந்த ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து தீபா கலெக்ஷன்ஸ் பார்த்தா அவங்கக்கிட்ட நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்கல்ல, ஒரு குரூப்பில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1000 பேர்த்தில் தான் இந்த கருப்பாடும் இருந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி ஏமாற்றி பணத்தை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கேமர்ஸும் இருந்திருக்காங்க. அவங்க தனியாக குரூப் ஓப்பன் பண்ணி சாரீ குரூப்புன்னு அவங்களே போட்டுக்கிட்டு அந்த தீபா கலெக்ஷன் சிஸ்டரோட குரூப்பில் இருக்கிற எல்லாரையும் சில பேரை மட்டும் அவங்க ஆட் பண்ணி அவங்க சாரீஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இது தெரியாமல் இந்த சிஸ்டர் ஹாசிஃபா சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட யாருக்கிட்ட நம்ம ஆர்டர் கொடுக்குறோன்னே தெரியல, யார்கிட்ட ஆர்டர் கொடுக்கணும்னு தெரியாமல் எந்த குரூப்பில் இருந்தோ சாரீ வந்த உடனே நம்ம வந்து அம்மு பாசிட்டிவிட்டிகிட்ட தான் நம்ம நம்பர் வாங்கணும்னு சொல்லி தப்பாக எடுத்துக்கிட்டு அவங்க ஜாயின் ஆனது தீபா கலெக்ஷன்ஸ், அவங்க கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு நான் ஜஸ்ட் ப்ரொமோஷன் தான் பண்ணியிருக்கேன். அவங்க இந்த மாதிரி குரூப் லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த குரூப் லிங்க்கில் ஹாசிஃபா ஜாயின் ஆனது யாரோ ஒருத்தர், அதாவது ஸ்கேம் பண்ணுறவன் இந்த மாதிரி நிறைய ஒரு நம்பரை தனியாக எடுத்து அவங்க ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி ஃபேக்காக ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு காசு வாங்கின உடனே பிளாக் பண்ணியிருக்கான் நம்பர். இப்போ நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. புரியுதுங்களா? ஸோ அது வினோத் அப்படிங்கிறவருடைய நேம். வினோத்தா மதனான்னு தெரியல, வினோத்னு நினைக்கிறேன், தெரியல. முடிஞ்ச அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக ஏமாற்றிருக்காங்க. அவங்க யார்கிட்ட ஏமாந்துருக்கோன்னே தெரியல. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நான் ஜஸ்ட் ப்ரொமோஷன் பண்ணேன், அதுவும் நான் பண்ணுறது எல்லாமே நம்பிக்கையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நான் ப்ரொமோஷனே கொடுக்குறேன். அது என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுறவங்களுக்கே தெரியும். ப்ரொமோஷனுக்காக என்கிட்ட நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுறாங்க, காசுக்காக நான் யாருக்கும் பண்ண மாட்டேன், நான் பண்ணுறது சரியான முறையில் செக் பண்ணி தான் பண்ணுவேன்னு சொல்லி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். மித்தவங்க யாருக்கும் நான் பண்ணி கொடுக்குறதும் கிடையாது, ஏன்னா நம்மளை நம்பி யாரும் ஏமாறக்கூடாதுங்கிறதுனால. புரியுதுங்களா? குரூப்பில் ஜாயின் ஆகிறவங்க ஒருத்தவங்க எடுத்து இப்படி ஸ்கேம் பண்ணி பணத்தை ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது இவங்க மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு சிஸ்டருக்கு நடந்திருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 800 rupees ஏமாந்துருக்காங்க. அவங்க வந்து தீபா கலெக்ஷன் சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்காங்க, உங்கள் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணேன், என் நம்பரை யாரும் எடுத்து தனியாக ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி அவங்க எனக்கு கலெக்ஷன் அனுப்பிச்சாங்க, அவங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்னு. இதில் இருந்து தயவு செஞ்சு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எந்த குரூப்லனாலும் ஜாயின் ஆகுங்க, அது தப்பு கிடையாது. சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, சின்சியராக பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஆனால் ஒரு ஆர்டர் போடுறீங்க, ஒரு சாரிக்கு ஒரு பேமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, எதுவாதும் இருக்கட்டும், வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஃபேக்காக ஒரிஜினலானு செக் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள், ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் அட்டன் பண்ணி பேசணும், இல்லை ஒரு வாய்ஸ் நோட்ஸ் அனுப்ப சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு ட்ரஸ்டடான ஒரு குரூப்பில் இருக்கும்போது தேவையில்லாமல் உங்கள் நம்பரை யாரோ ஒருத்தர் எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி ஒரு தனி குரூப்பில் ஆட் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட் ஆகிடுங்க. உங்களோட அனுமதி இல்லாமல் யார் உங்கள் நம்பர் எடுத்து உங்ககிட்ட ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் அந்த குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிடுங்க. அது சீட்டிங். புரியுதுங்களா? இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு பைசா கூட நஷ்டம் கிடையாது. நான் அவங்களுக்கு சொன்ன உடனே ஆனால் நான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கோவப்பட்டு தான் பேசினேன். ஹாசிஃபாங்கிறவங்ககிட்ட ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் என்னை இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கடுமையாக அவங்ககிட்ட நான் பேசினேன். அவங்களும் ஏமாந்து தான் போயிருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நம்ம ஏமாந்து போகிறதே நமக்கே தெரியல. ஸோ இந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். நான் சொல்கிறது உங்கள் எத்தனை பேத்துக்கு புரியுங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி அன்வான்ட் குரூப்ஸில் உங்களை யாரை ஆட் பண்ணாலும் லெஃப்ட் ஆகிடுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் நடந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் யூடியூப் பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக் பார்த்தாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்டு பார்க்குறத மட்டும் நம்பிக்கிட்டு உடனே ஆர்டர் பண்ணாதீங்க. ட்ரஸ்டடாக இருக்காது. திருப்பி நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ரீப்ளே கூட பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு.
ஸோ தயவு செஞ்சு அவேர்னஸோடு இருங்க. ஸோ இதனால தான் நான் நிறைய பேரை ப்ரமோட் பண்ண மாட்டேங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு நான் ஒரு குரூப் வச்சுருக்கேன், என்னை ப்ரமோட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்கேமும் நிறைய பேர் பண்ணுவாங்க. உங்களை நம்பி நான் ப்ரமோட் பண்ணிவிட்டு இந்த பொருள் இங்கே கிடைக்கும், நல்லா கிடைக்கும், வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். என்னை நம்பி அவங்க வாங்கும்போது திருப்பி இந்த பணம் கொடுத்துட்டு பொருள் வரலன்னா அது பிரச்சனையாக இருக்குது. புரியுதுங்களா? அது எனக்கே ரொம்ப மனசு ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் அவேர்னஸோடு இருங்க. எந்த ஒரு பொருள்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நேரில் பார்த்து வாங்குங்க. இல்லை ஆன்லைனில் பார்த்து வாங்குறீங்கன்னா ட்ரஸ்டடாக இருக்காங்களான்னு பார்த்து வாங்குங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்கள் எந்த லொக்கேஷன், உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, எல்லாமே கேட்டு வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? கேட்டு வாங்கிக்கிட்டு 1க்கு 2 தடவை ட்ரஸ்டடாக இருந்தால் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க, உஷாராயிருங்க. ஓகே, அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேத்துக்கு இந்த அவேர்னஸ் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய்.